Chapter 3 Vocabulary. Vocabulary in general means words, but it is far more than words. So, the definition for vocabulary is the body of words used in a particular language. It is also known as word stock, lexicon, and lexis. Vocabulary consists of words when we understand while reading or hearing, and also when we speak or write. So, what is the need for this vocabulary? Why we should read more words? Why we should have the knowledge about vocabulary? The reason is vocabulary is required not only for gaining the knowledge of word meaning, but it requires for the usage of words in appropriate context in a natural way. vocabulary வந்து நம்ம எதுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவை அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டோட மீனிங்கை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இல்லாமல் அதை எந்த இடத்துல நம்ம அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணணும், அதோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும், பர்டிகுலர் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் vocabulary ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ vocabulary இன்க்ளூட்ஸ் ப்ராக்மேட்டிக்ஸ். ப்ராக்மேட்டிக்ஸ்னால் கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட். Why is a rich vocabulary important? ஏன் நமக்கு vocabulary வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக தெரியணும், எதுக்கு அதோட நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, a good vocabulary helps us understand what other people are saying or what we are reading. ஒரு பர்டிகுலர் வேர்டோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு vocabulary நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மற்றவங்க பேசுகிறப்போ இல்லை நம்ம என்ன பேசுகிறோம், இது ரெண்டுமே வந்து நம்ம உணர்ந்து பேசணும். அவங்க சொல்கிறத நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது எப்போ நடக்கும், நமக்கு அந்த வேர்டோட மீனிங் தெரிகிறப்ப தான் நடக்கும். ஸோ குட் vocabulary இஸ் இம்பார்ட்டண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் இட் கிவ்ஸ் அஸ் த அபிலிட்டி டு ஆர்டிகுலேட் கிளியர்லி வாட் வி மீன். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக, ப்ரிசைஸாக, ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு vocabulary ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் நம்ம வந்து vocabulary மாஸ்டர் பண்ணணும். vocabularyயில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட நம்ம என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கிளியராகவும் அதே நேரத்தில் ஒரு ஷார்ட்டாகவும் ப்ரிசைஸாகவும் மற்றவங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அங்கே vocabulary ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்ட் ஒன் இஸ் vocabulary knowledge boosts our ability to grasp ideas and think more logically. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் நிறைய தெரியுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் நிறைய தெரியுது, அதோட மீனிங் தெரியுதோ, நம்ம வந்து ஒரு ஐடியாவை டிஃப்ரெண்ட்டாக இன்டர்பிரட் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து வெவ்வேறு மாதிரி நம்ம வெவ்வேறு கோணத்தில் இன்டர்பிரட் பண்ணுவோம். அதுதான் வந்து vocabularyயோட ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதனால நம்ம vocabulary நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஹேவிங் அ ரிச் vocabulary helps us communicate in a more engaging way. ஸோ இப்போ ஒரு ஸ்பீச் நம்ம கொடுக்க போகிறோம், அதில் நமக்கு வந்து டோட்டலாகவே ஒரு 20 வேர்ட்ஸ் தான் தெரியுது. 20 வேர்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்பீச் ஃபுல்லாக நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாகவும் இருக்காது, மற்றவங்கள வந்து என்கேஜும் பண்ணாது. வேறஸ் நீங்கள் நிறைய புது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ, அதோட மீனிங்ஸை நீங்கள் சொல்கிறப்போ உங்களோட இன்டர்பிரிட்டேஷனும் மாறும். அதே மாதிரி உங்களோட ஸ்பீச் ஸ்கில்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ எல்லாரையும் வந்து என்கேஜ் பண்ணுற விதமாக, ஆடியன்ஸ் எல்லாருமே ஏதோ புதுசாக இவங்க ட்ரை பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு அப்படின்றத அவங்க லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்காக நம்மளுக்கு vocabulary ரொம்ப தேவைப்படுது. இட் ஹெல்ப்ஸ் அஸ் மேக் அ குட் இம்ப்ரெஷன் ஆன் அதர்ஸ். ஸோ வாட் எவர் அமங் ஆல் எல்லாத்துலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம மற்றவங்களை வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறோம், நம்மளோட ஸ்பீச் மூலயமா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறோன்றது தான். அப்போது அதில் வந்து நம்ம நியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ it will be very much impressive for others. So which words to learn? 3 points இருக்கு. Words that are important to the subjects we are studying, words that we read or hear repeatedly, words we know we will want to use regularly. நம்ம படிக்கிற பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன வேர்ட்ஸை ரிப்பீட்டடாக ஹியர் பண்ணுறோம், புது வேர்ட்ஸ் ஏதாவது ஹியர் பண்ணிகிட்டே இருக்கணும், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில்
வேர்ட்ஸ் வி நோ வி வில் வாண்ட் டு யூஸ் ரெகுலர்லி. நமக்கே தெரியும் இந்த வேர்ட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும், அடிக்கடி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வொக்காபுலரி வந்து 3 டைப்பாக டிவைட் ஆகிருக்கு. பேசிக் வொக்காபுலரி, ஹை ஃப்ரீக்வன்சி மல்டிபிள் மீனிங் வொக்காபுலரி, சப்ஜெக்ட் ரிலேட்டட் வொக்காபுலரி. ஓகே, பேசிக் வொக்காபுலரி அப்படின்னா ஜென்ரல் யூஸ்க்கு ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற வொக்காபுலரிஸ் எல்லாமே பேசிக் வொக்காபுலரியில் வரும். ஹை ஃப்ரீக்வன்சி மல்டிபிள் மீனிங் வொக்காபுலரினா ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து நிறைய மீனிங்கும் இருக்கும், அதாவது நிறைய கொனட்டேஷன் இம்ப்ளைட் மீனிங் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் அது ரொம்ப வந்து நமக்கு அதை சொல்கிறப்போவே அது வந்து ரொம்ப அந்த வேர்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையும் ஒரு அந்த வேர்ட்லேயே வந்துட்டு அதோட ஃப்ரீக்வன்சி வந்து வித்தியாசமாக இருக்கும் மற்ற வேர்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ. அதுதான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி மல்டிபிள் மீனிங் வொக்காபுலரி. அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டட் வொக்காபுலரி ஒரு பர்டிகுலர் இப்போ டாக்டர் படிக்கிறாங்க, மெடிக்கல் படிக்கிறாங்க, மெடிசனில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும், அது வந்து அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து அது ரொம்ப மஸ்ட். நம்ம நார்மல் வே கான்வர்சேஷனல் வேக்கு மெடிசன் சம்மந்தமாக நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக எதுவும் போய் படிக்க போகிறதில்ல. பட் ஆனால் அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இருக்க வொக்காபுலரியில் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் இதில் இருக்க பேசிக் 3 டைப்ஸ் ஆஃப் வொக்காபுலரி வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ், காம்ப்ளெக்சிட்டி அண்ட் மீனிங் டிட்டர்மைன்ஸ் விச் டைப் இட் ஃபால் இன்டு. Types of vocabulary: listening vocabulary, speaking vocabulary, reading vocabulary, writing vocabulary. Listening vocabulary எடுத்துக்கிட்டிங்கன்னா this type of vocabulary refers to the words we hear. From the word listeningலே நம்ம என்ன கேட்குறோம், காம்ப்ரிஹெண்ட்ன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, கேட்டு புரிஞ்சுக்கிற எல்லா வேர்ட்ஸும் லிசனிங் வொக்காபுலரி கீழே வரும். அப்படி நம்ம எத்தனை கற்றுருக்கோன்னா ஒரு பர்சனால் கிட்டத்தட்ட 50,000 வேர்ட்ஸ் வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும், கேட்டு காம்ப்ரிஹெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கிங் வொக்காபுலரிங்கிறது வந்து த வேர்ட்ஸ் விச் வி ஸ்பீக். நம்ம என்ன தான் 50,000 வேர்ட்ஸை வந்து காதால் கேட்டாலும் வி யூஸ் ஜஸ்ட் 10,000 வேர்ட்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். அவ்வளோ வேர்ட்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் லிசனிங்கை விட ஸ்பீக்கிங்கோட வொக்காபுலரி, அதாவது ஸ்பீக்கிங் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். த ரீசன் இஸ் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால. ரீடிங் வொக்காபுலரி ரெஃபர்ஸ் டு த வேர்ட்ஸ் வி ரெகனைஸ் வென் வி ரீட் எனி டெக்ஸ்ட். நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை, ஒரு ப்ரோஸ் பீஸோ, ஒரு போமை எடுத்து படிக்கிறப்போ வி ஃபைண்ட் மெனி நியூ வேர்ட்ஸ். அதையெல்லாம் வந்து ரீடிங் வொக்காபுலரி கீழே வரும். ஸோ ரீடிங் வொக்காபுலரி இட்ஸ் லைக் எப்போ ஒரு ரீடர் வந்து ஒரேஷியஸாக ரீட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு நிறைய வொக்காபுலரி, நிறைய புது புது வேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இட்ஸ் லைக் இட் கம்ஸ் அண்டர் செகண்ட் லார்ஜஸ்ட் வொக்காபுலரி. ஏன்னா நம்ம எப்போவும் டெய்லி ஏதாவது ஒன்று பார்த்துட்டே தான் இருப்போம், படிச்சுட்டே தான் இருப்போம். இப்போ நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்ப்போம், ரீட் பண்ணுவோம், ஆனால் அதோட மீனிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்பீக்கிங்கில் கொண்டு வர மாட்டோம். அதனால ஸ்பீக்கிங் வொக்காபுலரி கம்மியாக இருக்குது. நீட்லெஸ் டு சே வொக்காபுலரி க்ரோஸ் வித் அஃப்கோர்ஸ் வொக்காபுலரி ஒரு பர்சனால் எப்படி வொக்காபுலரியை டெவலப் பண்ண முடியும்னா இட்ஸ் ஒன்லி த்ரூ ரீடிங். when you read voraciously you can develop your vocabulary very fast. The last one is writing vocabulary. So writing is like this type of vocabulary represent those words which we use while writing to express ourselves. நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எழுதுகிறோமோ அது எல்லாமே ரைட்டிங் vocabulary கீழே வரும். ஸோ நம்ம எழுதுகிறப்போ ஒரு லெட்டராக தான் எழுதுவோம். அப்போது நமக்கு வந்து அதோட ஸ்பெல்லிங் தான் ஃபஸ்ட்டு மைண்ட்குள்ளே என்டர் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரைட்டிங் வொக்காபுலரி இஸ் இன்டென்ஸ்லி அஃபெக்டட் பை த வேர்ட்ஸ் வீ கேன் ஸ்பெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தீஸ் டைப்ஸ் ஆஃப் வொக்காபுலரி கேன் ஃபர்தர் பி கேட்டகரைஸ்ட் இன்டு 2 ways. இதை இன்னும் 2 ways-ஆக நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன் இஸ் expressive and receptive vocabulary. The other one is oral and written vocabulary. Oral na adoda meaning and written is like literate. Oral na you will understand the meaning of the word and அது ஒரு particular context-ல நீங்கள் வந்து பேசுவீங்க.
ரிட்டனுங்கிறது வந்து யூ ஜஸ்ட் லுக் அட் அ பேஜ் அண்ட் யூ வில் ரைட், ஆர் லுக் அட் சம்திங் அண்ட் யூ வில் ரைட். அது வந்து ஜஸ்ட் லிட்ரேட் நாலேஜ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ரெசிவ் வெக்காபுலரி, இந்த எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் ரிசெப்டிவ் வெக்காபுலரியே எக்ஸ்ப்ரெசிவ் வெக்காபுலரி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங், அதில் வர பர்டிகுலர் வேர்ட்ஸ் அண்ட் அது மூலியமாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே எக்ஸ்ப்ரெசிவ் வெக்காபுலரி கீழே வரும். ரிசெப்டிவ் வெக்காபுலரி கீழே என்ன வரும்னா லிசனிங் அண்ட் ரீடிங் வெக்காபுலரிஸ் வரும். இது எல்லாம் இதில் இருக்கிற என்னென்ன ஸ்கில்ஸ்னால் ஸ்பீக்கிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ரீடிங், LSRW ஸ்கில்ஸ் தான் இது ஃபுல்லாக இருக்குது. ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், இந்த LSRW ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் வெக்காபுலரியில் SNW ஸ்கில் இருக்குது. ரிசெப்டிவ் வெக்காபுலரி கீழே LNR ஸ்கில்ஸ் இருக்குது. வெரஸ் ஓரல் வெக்காபுலரி அண்ட் ரிட்டன் வெக்காபுலரியில் அப்படியே வைஸ் வர்சாவா மாறி இருக்கும். ஓரல் வெக்காபுலரியில் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். வெரஸ் ரிட்டன் வெக்காபுலரியில் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்தாலே தெரியும், எக்ஸ்ப்ரெசிவ் வெக்காபுலரியில் எஸ் அண்ட் W ஸ்கில்ஸ் இருக்குது. ரிசெப்டிவ் வெக்காபுலரியில் L and R ஸ்கில்ஸ் இருக்குது. வெரஸ் ஓரல் வெக்காபுலரியில் S and L ஸ்கில் இருக்கும். ரிட்டன் வெக்காபுலரியில் R and W ஸ்கில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்கில் மட்டும் மாறி வருது. இதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் வெக்காபுலரியில் எதுக்கு ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஃபெக்டிவ் வேஸ் டு பில்ட் வெக்காபுலரி. ஸோ வெக்காபுலரி பில்டிங் இஸ் டு என்ஹான்ஸ் யுவர் கெரியர். தட் இஸ் த அட்மோஸ்ட் important thing to build your vocabulary is to enhance your life and career. Second one is to spend time more usefully. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், உங்கள் எஃபர்ட் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல் வேல, ப்ராஃபிட்டபிள் வேலை இருக்கணும். தேர்ட் ஒன் இஸ் டு இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன், இது எல்லாமே எதுக்கு? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ how can you build your vocabulary? The ultimate answer for this is reading. When you read so much books, when you read newspapers, you can improve your vocabulary. அது மூலியமாக you tend to write. நீங்கள் ஏதாவது இடத்துல அதை யூஸ் பண்ணுவீங்க, அது உங்கள் பேச்சு வழக்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் you will try to include. அதுக்கப்புறம் அதை வந்து மற்றவங்க கேட்பாங்க, ஸோ அவங்க லிசன் பண்ணி they will learn. இப்படி தான் வந்து அந்த vocabulary வந்து ஒரு சைக்ளிக் வேயாக கன்வெர்ட் ஆகி you will learn much more words. You will encounter the following types. Like vocabularyல வந்து you will encounter certain kinds, synonyms, antonyms, foreign words, connotations, denotations, collocations, idioms, phrasal verbs. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ synonyms is nothing but word meanings. Antonyms வந்து opposites of the words. அப்போ synonyms-உம் antonyms-உம் they will go hand in hand. நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்டோட மீனிங் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு அதோட ஆப்போசிட் மீனிங்கும் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ synonyms and antonyms. தென் கம்ஸ் connotations. connotation கூட denotation-ம் இருக்கும் எப்போவுமே. denotation is nothing but surface meaning, literal meaning. இப்போ ரோஸ்னா இட்ஸ் அ ஃப்ளார், ரோஸ்னா கலர், அவ்வளோதான். வெரஸ் connotation மீனிங், ஒரு ரோஸ்னா என்னவா இருக்கும்? ரோஸ்னா இட் ஆல்வேஸ் ரெட் ரோஸ் வந்து எப்போவுமே ரெப்ரசன்ட்ஸ் லவ், அஃபெக்ஷன், அந்த மாதிரி. whereas red also represents danger. ஆனால் நார்மல் ஒரு லிட்ரல் மீனிங்கில் வந்து red is always a color, that's all. whereas white also same, like white is a color but அதோட implied meaning, அதான் implied meaning தான் வந்து suggestive meaning or connotationன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த connotative meaningல whiteக்கு வந்து peace அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்கும். ஸோ connotations and denotation. denotation is nothing but surface meaning or literal meaning. connotation is suggestive meaning or implied meaning. அது என்ன சஜஸ்ட் பண்ணுது, அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு implied meaning என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படின்றது தான் வந்து connotation. Foreign words is like the words which is borrowed from other languages. நம்மளுக்கு எப்போவுமே இங்கிலீஷில் வந்து there are plenty of words which is borrowed from Latin and Greek. So those words are called foreign words. And collocations are nothing but
words that are used together or form fixed relationships. So collocations are nothing but prefixes, prefix and suffix. All the affixes come under collocations. And collocations are nothing but grouping of words that occur together and convey meaning by association. That is collocations வந்து இந்த பர்டிகுலர் வேர்ட் வந்து எப்போவுமே கலெக்டிவாக தான் இருக்கும். ஒரு வேர்டாக வராமல் 2 வேர்டு சேர்ந்து தான் வரும். ஒன்று வந்து இன்னொன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து collocations, not prefixes and suffixes. Okay. Then idioms. Idioms is, they're also same like phrasal verbs and collocations. Like they will have group of words that have meaning different from their literal meaning. ஒவ்வொரு வேர்டுக்கும் தனித்தனியாக பார்க்குறப்போ வேறு மீனிங் இருக்கும். பட் இடியம்ஸில் வந்து அந்த வேர்ட் குரூப் ஆகுறப்போ ஒரு 3 வேர்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ், அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸோட மொத்த மீனிங் வேறையாக இருக்கும். தனித்தனி வேர்டோட மீனிங் வேறையாக இருக்கும். வேறஸ் அந்த ஃப்ரேஸோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் இடியம்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து மல்டி வேர்ட் வேர்ப்ஸ். phrasal verbs வந்து you will use that for most of the phrasal verbs. எதில் யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். டு மேக் அவர் கான்வர்சேஷன் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ப்ரிசைஸ். இதுக்கு தான் phrasal verbs யூஸ் பண்ணுவோம். ஸோ phrasal verbs is nothing but it will go along with preposition and adverb. அதில் வந்து நிறைய வேர்ப் கனெக்ட் பண்ணுற இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் phrasal verbs. Some points to remember to boost your better vocabulary. Be aware of words. Read voraciously. Be aware of words is இட்ஸ் லைக் யூ ஹாவ் டு லுக் இன் டு வேர்ட்ஸ். இப்போது ஒரு பர்டிகுலர் வேர்ட் வந்து ஃபாரின் வேர்டாக இருந்தால் ஓகே இது நமக்கு தெரியல, புது வேர்டாக இருக்குன்னு விட்டுட்டு போகாமல் யூ ஷுட் ட்ரேஸ் இட்ஸ் ஒரிஜின், எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி யூ ஹாவ் டு ரீட். அதுதான் வந்து பி அவேர் ஆஃப் வேர்ட்ஸ். ரீட் வொரேஷியஸ்லி. நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய புக்ஸ் படிக்கிறப்போ நம்மளோட vocabulary வந்து ஈஸியாக பூஸ்ட் ஆகும். யூஸ் அ டிக்ஷனரி. எப்போவுமே ஒரு புது வேர்ட் நம்ம எங்கேயா பார்க்குறப்போ பக்கத்தில் ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிட்டா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் தட் பர்டிகுலர் வேர்ட். மெயின்டைன் அ ஜேர்னல். இப்போ நிறைய இந்த புல்லட் ஜேர்னல் இதெல்லாம் வருது. ஸோ whenever you encounter a new word, make a note of it so that உங்களுக்கு பின்னாடி அதை எடுத்து பார்க்குறப்போ எப்பயாவது when you happen to see that you will learn some new words. That's how you can improve your vocabulary. Use new words. We often use எப்போவுமே ரெகுலராக கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லோன்லியே நம்ம லோன்லின்னு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். பட் அதோட இன்னொரு வேர்ட் வந்து ஃபார்லோன், ஃபார்சேக்கன், இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறப்போ your vocabulary tends to improve rapidly. என்கேஜ் இன் கான்வர்சேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து vocabulary இம்ப்ரூவ் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹவ் டு கன்வர்ஸ் இன் தட் லாங்குவேஜ். ஸ்டடி நியூ வேர்ட்ஸ் ரெகுலர்லி. டெய்லியும் ஒரு 10 வேர்ட்ஸ் நம்ம பார்த்து ரீட் பண்ணி அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோன்னா தட் வில் ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ் அவர் vocabulary. Go back to the roots. Go back to the roots is learning the origin. Trace the origin of the word. If or particular word is from Greek or Latin, you have to know whether it's from which language and அதோட prefix, roots, suffix இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நம்மளோட vocabulary இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. attempt word puzzles and play word games. வேர்ட் சம்மந்தமான கேம்ஸ் நம்ம எவ்வளோ விளையாடுறோமோ நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக vocabulary இம்ப்ரூவ் ஆகும். Okay, then comes this concept connotations and denotations. Connotation nothing but suggestive meaning or implied meaning. Denotation is the surface meaning or literal meaning. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபேட் அண்ட் ஷபி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேட் வந்து ஒரு
நெகட்டிவ் டோனில் எப்போவுமே இருக்கும். சபி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் டோன். பட் அதோட 2ஓட மீனிங்குமே பீயிங் ஓவர் வெயிட். ஆனால் அதோட டோன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதோட இம்ப்ளைட் மீனிங் வந்து மாறுது. சபி சஜஸ்ட் அவங்க வந்து யூ லுக் வெரி சப்பி அப்படின்னா நீங்கள் குண்டா இருந்தாலும் அழகாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுவேன். வேறஸ் நம்ம ஃபேட்டுன்னு சொல்கிறப்போ இட் இஸ் லைக் புட்டிங் தெம் டவுன். நம்ம நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஆகிடும். அண்ட் ஹோம் அண்ட் ஹவுஸ். ஹோம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெரி அஃபெக்ஷனல் வார்ம்த். வேறஸ் ஹவுஸ் இஸ் ஜஸ்ட் அ பில்டிங். ஆனால் ரெண்டுமே வந்து லிட்ரல் மீனிங் இஸ் அ பில்டிங். ஸோ implied meaning homeக்கு வந்து it becomes it, the meaning is family, love, affection, warmth. All those things comes under home connotative meaningல வரும். whereas denotative meaningல அது just ஒரு concrete building அவ்வளோதான். அதுக்காக தான் கனோட்டேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி டினோட்டேஷன். பர்டிகுலர் வேர்டை மட்டும் பார்த்துட்டு அதோட லிட்ரல் மீனிங் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அதோட இம்ப்ளைட் மீனிங்கை நம்ம படிக்கிறப்போ vocabulary ஈஸியாக நம்ம மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கனோட்டேஷன். மெயின் திங் இஸ் association of emotions with a word. That is the ultimate aim of connotation. So understanding literal and suggestive meaning is important. ஒரு லாங்குவேஜ் மாஸ்டர் பண்ணணும், ஒரு லாங்குவேஜோட vocabulary நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் போத் த மீனிங். இம்ப்ளைட் மீனிங்கும் தெரிஞ்சுக்கணும், லிட்ரல் மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸோ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்டென்ச் அண்ட் அரோமா. ஸ்டென்ச்சும் அரோமாவும் ரெண்டுமே ஸ்மெல் தான். பட் ஸ்டென்ச்சுங்கிறது நெகட்டிவில் ஒரு பேட் ஆர்டர். அரோமாங்கிறது இட்ஸ் லைக் ப்ளசன்ட் அண்ட் சேவரி ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஸோ அதோட அந்த இம்ப்ளைட் மீனிங் வந்து மாறுது. அது கொனட்டேட்டிவ் மீனிங் மாறுறப்போ அந்த வேர்டோட லிட்ரல் மீனிங்லேருந்து அது ஒரு ஒன் ஸ்டெப் அஹெடாக போய் நம்ம vocabulary இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பேஜ் நம்பர் 8ல் வந்து ஜார்கன் வேர்ட்ஸ். யூ ஷுட் நோ அபவுட் ஜார்கன் வேர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ட்ஸ் இது எல்லாமே. ஜார்கனுங்கிறது வந்து இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அப்போ வந்து இந்த ஜார்கன் ஃபார்ம் ஆஃப் த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜார்கன்ங்கிறது எப்படின்னா கிராமட்டிக்கல் சென்டென்ஸோ உங்கள் கிராமட்டிக்கல் பேட்டர்ன், எஸ்விஓ பேட்டர்ன் இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. வேறஸ் இட்ஸ் ஒன்லி மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன். அண்ட் திஸ் ஜார்கன் எங்கே நடக்கும்னா இட்ஸ் ஒன்லி வித்தின் அ குரூப். ஒரு பர்டிகுலர் ட்ரேட் பண்ணுற குரூப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நடுவில் மட்டும் இந்த ஜார்கன் சென்டென்ஸ், ஜார்கன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து புரியும். வேறஸ் ஜார்கன் வேர்ட்ஸ் கொண்டு போய் நல்ல ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசுகிறப்போ அது அவங்களுக்கு தப்பாகவும் இருக்கும் அண்ட் சில டைம்ஸ் புரியவும் செய்யாது. ஸோ ஜார்கன்ஸில் வந்து is broadly associated with a subject, occupation, business that makes use of standard words and phrases and frequently comprised of abbreviations such as loss of consciousness or temporary restraining order. இதில் எல்லாமே வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ், அப்ரிவேஷன்ஸ் கண்டிப்பாக ஜார்கனில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ் ஆஃப் வேர்ட். ஒரு வேர்ட் டெவலப் ஆகிற அந்த டைமில் இந்த ஜார்கன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. பர்டிகுலர் குரூப் ஒரு குரூப்பில் வந்து இந்த ஜார்கன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து கிராமட்டிக்கல் பேட்டர்னுக்கோ இல்லை கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கோ அவங்க அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கல. ஜார்கன் அண்ட் ஸ்லாங் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்லாங் இஸ் இன்ஃபார்மல் கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜ். வேறஸ் ஜார்கன் இஸ் ஒரு ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஆஃப் வேர்டாக இருந்தாலுமே அதை வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு ஸ்லாங்ஸ் ஒவ்வொரு பர்சனுக்கும் வேறுபடும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்லாங்கில் பேசுவாங்க. ஸோ ஜார்கன்ஸ் அந்த குரூப்பே வந்து தே வில் நோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும். வேறு ஸ்லாங் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, certain words are there. Due diligence refers to research that should be done before making an important business decision. Hard copy, a physical printout of a document. Business jargonsல வந்துட்டு best practice, the best way to do something, bang for the buck, a term that means to get most for your money,
சீஃப் குக் அண்ட் பாட்டில் வாஷர் எல்லா வேலையும் தானே பண்ணிக்கிறது. ஸோ எ பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த இதை இவ்வளோ பெருசாக சொல்லாமல் they யூஸ் certain abbreviated forms or certain phrases to tell இந்த பர்சன் இப்படி தான் ஆர் டு கன்வே சம் மெசேஜ். அதுதான் ஜார்கன்ஸ். தென் synonyms and antonyms. Synonyms, we all know that it's a meaning of a word. Antonyms are nothing but opposites of the word. So synonym எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லாங் அண்ட் லென்த்தி சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் அண்ட் லென்த்தி போத் வேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ரெண்டு வேர்டு டிஃப்ரெண்ட், பட் அதோட மீனிங் இஸ் சேம். ரெண்டுமே சேம் மீனிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி சினானிம்ஸில் சில டைம் வந்து மீனிங் மாறும். இப்போது காஸ்ட், ஃபீ, சார்ஜ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து இப்போது காஸ்ட், ஃபீ, சார்ஜ் எல்லாமே வந்து மணி. இட்ஸ் பேசிக்லி அபவுட் மணி யூ பே ஃபார் சம்திங். பட் பெனாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இட் வில் கம் அண்டர் ஃபைன். இப்போ ஃபீங்கிறது அமௌண்ட் ஆஃப் மணி விச் யூ கிவ் டு சம் ஒன் ஃபார் பேயிங் யூர் ஃபீ ஆர் ஹாஸ்டல் ஃபீ எதுனாலும். பட் பெனாலிட்டி இஸ் லைக் பேயிங் ஃபைன். நீங்கள் நெகட்டிவாக மாறிடும். ஸோ இங்கே வந்து இந்த சினானிமில் வந்து தோ இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் மணி, penalty and fee has different connotation, different meanings. Okay, look at these examples. Cost is defined as the amount of money that you need to buy or make or do something. So charge is defined as the amount of money that is asked in return for goods or services. Fee is defined as an amount of money that you have to pay for professional advice or services. So even இந்த மூணுமே ஒரே கேட்டகரி மணிக்கில் வந்தாலும் ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அதோட மீனிங் மாறுது. ஃபீயோட மீனிங் வந்து நம்ம ஃபீ பே பண்ணுறதுக்கு அதோட கான்டெக்ஸ்ட் மாறுது. சார்ஜ் இஸ் லைக் நீங்கள் ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கொடுக்குறீங்க, அதோட மீனிங் அதோட கான்டெக்ஸ்ட் மாறுது. ஸோ the மீனிங் இஸ் டிஃபர்ஸ், மீனிங் டிஃபர்ஸ். காஸ்ட்டுங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்த ஒரு பொருள், லைக் ஈவன் இஃப் யூ பை அ ஸ்மால் திங், ஸ்மால் கிஃப்ட் ஃப்ரம் த ஷாப், த காஸ்ட் ஆஃப் பேயிங் தட் பர்டிகுலர் திங் அப்படின்னு சொல்கிறப்போ அதோட மீனிங் மாறுது. ஸோ இது மூணுலேயுமே ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்க்குறோம். என்னென்னா ப்ராக்மேட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ப்ளே பண்ணுது. கான்டெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு வேர்டோட மீனிங் வந்து மாறுது. தோ இட் கம்ஸ் அண்டர் த சேம் கேட்டகரி கால் மணி. Antonyms, as I told, it's a group of words that are just opposite to synonym. Brave na coward, good evil, all those things will come. So அதுக்கு கீழே 3 கேட்டகரிஸ் இருக்குது. ரிலேஷனல், graded, complementary. ரிலேஷனல்னா என்னென்னா கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ரிலேஷன் பிட்வீன் டூ மீனிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன், ஒரு 2 பர்சனுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன். ஆர் ஒன்று இல்லாமல் ஒன்று தனிச்சு நிற்காது. இப்போது டீச்சர்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் சொன்னால் தான் அந்த இது ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். இட்ஸ் ரிலேஷனல், இட் இஸ் ரிலேட்டிவ் டு ஒன் அனதர். That is relational antonyms. Complementary antonyms is a pair of words that are opposite in meaning and cannot be graded. For example, pull and push, each will complement each other. Like both the words will complement each other. Pull இருந்தா அங்கே ஒரு push இருக்கணும் அப்படின்ற. This also will not stand alone. ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்து தான் இருக்கும். But then the thing is it will complement each other. ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். And the other thing is graded antonyms are words whose meaning do not have an equal being. Less association, more or less association, that is known as graded antonyms. For example, fair, dark, yeah.
Fair and dark, they are completely entirely different. Those words will always not be treated together or used collectively. There is இந்த மாதிரி pull and push நம்ம கலெக்டிவாக நிறைய சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் கலெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். வேறு ஃபேர் அண்ட் டார்க்குன்றது ரொம்ப ரேராக நம்ம யூஸ் பண்ணுறது, கலெக்டிவாக யூஸ் பண்ணுற ஒரு ஆண்டனம். அதுதான் வந்து கிரேடட் ஆண்டனம்ஸ். Okay, then synonyms and antonyms எதுக்கு நம்ம கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறோன்னா, the main thing is to make your communication very precise, ரொம்ப clear, short and clear-ஆக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, and also to avoid monotony of expression. monotony of expression. ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன், நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னா அந்த வேர்டை வந்து ரொம்ப டல்லாக அண்ட் ரொம்ப ரெகுலரான வேர்ட் யூஸ் பண்ணாமல் யூ யூஸ் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ். ஸோ அந்த டோன் அண்ட் மூட் ஆஃப் த பர்டிகுலர் ஃப்ரேஸ் அண்ட் சென்டென்ஸ் வில் சேஞ்ச். அதுக்காக தான் சினானிம்ஸ் ஆண்டனம்ஸ் யூஸ் பண்ணுறோம். Okay. Roots of words. So roots is nothing but origin of words. The study of the origin of words and the way in which their meanings have changed throughout history is called etymology. ஒரு ரூட் எப்படி டெவலப் ஆகிருக்கு, எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு, அது வந்து ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் எப்படி எப்படி மாறி இருக்கு அதோட மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் எட்டிமாலஜி. ஸோ ரூட் வேர்ட்ஸுங்கிறது வந்து என்னென்னா பேசிக்லி அஃபிக்ஸஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து வர்றது அஃபிக்ஸஸ். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரு வேர்டோட மீனிங்கை கம்ப்ளீட்டாக என்டையராக சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரேஞ்ச் எடுத்துக்கிட்டோன்னா, ப்ரிஃபிக்ஸில் அரேஞ்ச் எடுத்துக்கிட்டோன்னா ரீஅரேஞ்சுன்னு மாத்திரப்போ அதோட வேர்ட் அதோட மீனிங் வந்து என்டையராக மாறிடும். வேறு சஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கேர் அப்படின்ற ரூட் வேர்ட் வந்து கேர்ஃபுல், கேர்லெஸ்ன்னு போடுறப்போ அதோட மீனிங் வந்து என்டையராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அது என்ன பாருன்னா ஒரு மீனிங், ஒரு வேர்டோட என்டையர் மீனிங்கை சேஞ்ச் பண்ணுற பவர் இருக்குது. ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சர்டன் ரூட் வேர்ட்ஸ். ஆந்த்ரோப், அதில் வந்து ஆந்த்ரோபாலஜி, ஃபிலந்த்ராஃபி, மிஸ்ஆந்த்ரோப், ஆந்த்ரோஃபோமார்பிசம், இதெல்லாம் அந்த ஆந்த்ரோப் வேர்டோட ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். அஃபிக்ஸஸ் போடுறனால எப்படி மீனிங் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. சேம் லைக் பயோனோ லைஃப், அதோட பயாலஜி, பயோகிராஃபி, பயோஸ்பியர், இப்படி அதோட ரூட் வேர்ட் ஒரு பர்டிகுலர் வேர்ட்லேருந்து நம்ம அந்த மீனிங்லேருந்து இன்னொரு மீனிங்காக மாறிடும் அஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ. ஓகே, தென் லோன் வேர்ட்ஸ். லோன் வேர்ட்ஸ்னா என்னென்னா தோஸ் வேர்ட்ஸ் விச் ஆர் borrowed ஃப்ரம் another லாங்குவேஜ் அண்ட் யூஸ் ஆஸ் இட் இஸ். லைக் நம்ம மற்ற லாங்குவேஜ் கிட்ட இருந்து அதை borrow பண்ணியிருந்தாலும் நம்ம இங்கிலீஷில் அதை கம்ப்ளீட்டாக மாற்றாமல் யூ வில் யூஸ் சேம் அதே மாதிரி யூஸ் பண்ணுறது. இது வந்து லார்ஜர் குரூப் மெம்பர்ஸ் கிட்ட நம்மளால் அது யூஸ் பண்ண முடியாது. வேற இது தெரிஞ்சவங்க, இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கிட்ட வேணால் இந்த லோன் வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து பான் வயாஜ் இஸ் ஹாவ் அ குட் ஜேர்னி. ஃப்ரெஞ்சிலேருந்து அதை ஸ்டில் நம்ம இங்கிலீஷ்லேயும் சில இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஆல்மா மேட்டர், ஃபார்மர் ஸ்கூல் எங்கே, லாட்டினில் இருந்த வேர்டு அது. பட் தென் இங்கிலீஷில் நம்ம அந்த ஆல்மா மேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அவாந்த் கார்டும் வந்து நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஒரிஜின் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் இருந்தாலும் நம்ம அதை அப்படியே எடுத்து வி ஆர் யூஸிங் இட் இன் இங்கிலீஷ். நம்மளோட ஸ்போக்கனாக இருக்கட்டும், ரிட்டனாக இருக்கட்டும், வி ஆர் யூஸிங் இட். What is known as loan words. Then phrasal verbs.
prefix and suffix you have plenty of examples, so please go through it. And phrasal verbs. So phrasal verbs அப்படின்றது என்னன்னா is a group of words that functions as a verb. It is always combined with a preposition or adverb or both. ஒன்று ப்ரப்போசிஷன் கூட, ஒரு வேர்ப் வந்து ப்ரப்போசிஷன் கூட வரும், இல்லைனா அட்வர்ப் கூட வரும், இல்லைனா ரெண்டும் சேர்ந்து வரும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பாதி சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு பாதி ஃப்ரேஸ் மாதிரி, ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறப்போ வெவ்வேறு மீனிங் இருக்கும். இப்போ பாஸ் அவேனா பாஸ்க்கு ஒரு மீனிங் இருக்குது, அவேக்கு ஒரு மீனிங் இருக்குது. பட் பாஸ் அவே டுகெதர் இஸ் நோன் அஸ் டை. அதோட மீனிங் வந்து டை. பாஸ் அவுட், பாஸ்க்கு ஒரு மீனிங், அவுட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ லூஸ் கான்ஷியஸ்னஸ், அதோட மீனிங் வந்து என்டையராக சேஞ்ச் ஆகிடும் வென் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து வர்றப்போ மீனிங் மாறிடும். வேறு தனித்தனியாக அதோட மீனிங் வந்து வேறு மீனிங். தட் இஸ் நோன் அஸ் phrasal verbs. ஸோ phrasal verbs எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, இட்ஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் ஸ்போக்கன் லாங்குவேஜ். நம்ம பேசுகிறதுக்கு, பேச்சு வழக்குக்கு, கான்வர்சேஷன் டோனுக்கு இட்ஸ் வெரி வெரி கன்வீனியன்ட். ஃபார் தட் பர்பஸ் வி யூஸ் phrasal verbs. அண்ட் ரொம்ப லாங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு பதிலாக phrasal verbs யூஸ் பண்ணி யூ வில் மேக் த சென்டென்ஸ் வெரி ஷார்ட் அண்ட் அந்த மெசேஜை ரொம்ப ஈஸியாக நம்மளால் கன்வேயும் பண்ண முடியும். கொலோகேஷன்ஸ். Phrasal verbs you have so much examples like look after, to take care of, look out, to be careful, look for, to search for something, bring about, cause it to happen. So go through those words. Go through those examples. Collocations. Yeah, collocations is nothing but grouping of words that occur together and convey meaning by association. வேர்ட்ஸ் வந்து எப்போவுமே சேர்ந்து தான் வரும். ஒரு பர்டிகுலர் ஒரு 2 வேர்ட் இருக்குன்னா காம்பவுண்ட் வேர்ட் மாதிரி இருக்கும், அது எப்போவுமே வந்து சேர்ந்தே தான் வரும். அண்ட் இட் வில் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அண்ட் ஆல்சோ ரெண்டும் சேர்ந்து வரப்போ இட் வில் கிவ் டிஃப்ரெண்ட் மீனிங். இப்போது ரெயின் அப்படின்றது வந்து நார்மல் மீனிங்கில் மழை பெய்யுது அப்படின்னு நமக்கு தெரியும். வேறு ஹெவி ரெயின் இன்க்ளூட்ஸ் ரொம்ப ஹெவியாக பெஞ்சிருக்கு, இட் வில் இண்டிகேட் ஃப்ளட். ஸோ அப்படி 2 வேர்ட் கலெக்டிவாக சேர்ந்து வரும். That is known as collocations. So what is the need for you to learn collocations? Make language interesting and natural. Helps adhere to proper pre-decided structure of language. Aids in giving other better forms of presentation of words. Enhances language skills and leads to innovation. To some extent beautifies the language. இது எல்லாத்துக்கும் தான் நம்ம collocations யூஸ் பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் collocations கொடுத்துருக்காங்க. noun plus noun. noun plus nounன்றது வந்து டீ லீவ்ஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் நவுன் ப்ளஸ் நவுன். நவுன் ப்ளஸ் வேர்ப் வந்து டாக்ஸ் பார்க். டாக்ஸ் வந்து பார்க் பண்ணுறது ஆக்ஷன். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஹை ஃபீவர், பர்னிங் சென்சேஷன். அட்வர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். அட்வர்ப் ப்ளஸ் அட்வர்ப், பெர்ஃபார்ம் மேஜிக்கலி. ஸோ இப்படி கலந்து வரும். ஒரு நவுனும் சேர்ந்து வரும், இல்லை நவுன் வேர்ப் வரும், இல்லை அட்ஜெக்டிவ் நவுன் வரும், அட்வர்ப் அட்ஜெக்டிவ் வேர்ப், இப்படி எது வேணாலும் கம்பைன் ஆகி வரலாம். பட் ஆனால் அது கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனிங், ஒரு மீனிங்கில் வந்து இன்னொரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்கிறது தான் வந்து கொலோகேஷன்ஸ். பிஸ்னஸ் ரிலேட்டட் கொலோகேஷன்ஸ் இருக்குது. பிளாங்க் செக், மேக் மணி, ட்ரேட் ரூட், ப்ராஃபிட் மார்ஜின், ஷேர் அ மீட்டிங், எக்ஸைஸ் டேக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து business related collocations. And last is idioms. Idioms வந்து certain words are combined. இதில் வந்து சில வேர்ட்ஸ் கம்பைனாக வந்து they will express a figurative meaning. ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ், ஒரு 4-5 வேர்ட்ஸ் கம்பைனாக வந்து அவங்க இந்த எல்லா வேர்ட்ஸும் சேர்ந்து ஃபிகரேட்டிவ் மீனிங் நம்மளுக்கு வந்து கொடுக்கும், விச் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லிட்ரல் மீனிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன் தட் டேக்ஸ் ஆன் அ ஃபிகரேட்டிவ் மீனிங் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிட்ரல் மீனிங் ஆஃப் த இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ், தட் இஸ் நோன் அஸ் இடியம்ஸ். இடியம்ஸோட வேர்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக சேம் லைக் phrasal verbs. phrasal verbsக்கு எப்படி நம்ம தனித்தனி மீனிங் இருக்கோ அது மாதிரி இடியம்ஸ்க்கும் தனித்தனி மீனிங் இருக்கும். பட் தென் இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராவர்ப் மாதிரி வந்து இட் வில் கிவ் என்டையர்லி அ டிஃப்ரெண்ட் மீனிங்.
அந்த கான்டெக்ஸ்ட் இது எல்லாமே தாண்டி இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தட் இஸ் வாட் idioms. Idioms add flavor and style to the language. Okay. A right idiom used in the right place not only shows the user's knowledge but also puts forth the thought more convincingly. லைக் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பெரிய சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இடியம்ஸோ ஃப்ரேஸஸோ யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் அந்த மெசேஜை ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி மச் ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து இட் வில் பி மோர் அப்பீலிங், அவங்கள ரொம்ப என்கேஜ் பண்ணும். அண்ட் மோர் தேன் தட் யூசரோட நாலேஜ் அதில் வந்து ரொம்ப வெளிப்படும். தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் யூ டு யூஸ் idioms அண்ட் phrases. இடியம்ஸ்க்கு இங்கே நிறையா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எ பெட் ஆஃப் ரோசஸ், எ கம்ஃபர்டபுள் லைஃப் வித் ஆல் லக்ஸரிஸ், கித் அண்ட் கின். யூ வில் டெல் கித் அண்ட் கின் இஸ் லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். Lion's share. Lion's share is like a major part, a huge part. Spick and span, clean, neat and organized. To take French leave, to take leave uninformed. இதெல்லாமே இம்பார்ட்டண்ட் இடியம். ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கிட்டாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். This is your chapter 3 vocabulary. Thank you.